ஹரே கிருஷ்ணா. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து திதி சூனியத்தை பற்றி பார்க்க போகிறோம். அப்போ திதி சூனியம் அப்படின்னா எந்தெந்த பாவங்கள் பாதிக்கப்படுது அப்படின்னு பார்க்கலாம். அப்போ இப்போ வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது வந்து தேய்பிறை அஷ்டமியில் பிறந்தவங்களுக்கு திதி சூனியம் வந்து எந்தெந்த பாவங்களும் வந்து திதி சூனியம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து மிதுன ராசியும் கன்னி ராசி வந்து திதி சூனியமாகுது. சரி, இந்த திதி சூனியத்திலேருந்து விடுபடணும் அப்படின்னா என்ன மாதிரியான பரிகாரம் செய்யலாம் அப்படின்னா, ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய கருடாழ்வாரை வந்து வணங்கினாங்க அப்படின்னா அவங்க வந்து திதி சூன்யத்திலேருந்து வெளியே வந்தாலும். அது எப்போ வணங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தேய்பிரையில் பிறந்திருக்காங்கன்னா வளர்பிறை அஷ்டமியில் போய் அவங்க வந்து அந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்க பெருமாளை வழிபடுறது சிறப்பு. அதற்கு ஸ்ரீரங்க பெருமாளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கருடாழ்வாரை வந்து வணங்கி அவங்க வந்து அந்த அஷ்டமி வளர்பிறை அஷ்டமியில் அங்கே வந்து சாமி வந்து சேவிக்கிறது ரொம்ப சிறப்பு. தொடர்ந்து அவங்க செஞ்சுட்டு வர அந்த திதி சூன்யம் வந்து விலகும்.